நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, ஒன் டே ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் சுற்றி பார்க்கணும் அண்ட் என்ஜாய் பண்ணணும்னா அப்போ இந்த பிளேஸில் போய் சுற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா சென்னை டு பாண்டிச்சேரி போகிற ரூட்டில் ஈஸியாக ரூட்டில் தான் இருக்குது. பிளேஸோட பேர் ஆலம்பரை ஃபோர்ட். இந்த ஃபோர்ட்டோட ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா மோஸ்ட்டாக க்ரௌட் இருக்காது, கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபோர்ட்டை சுற்றி ஃபுல்லாக தண்ணி இருக்கும். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் இங்கே போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஸ்டே பண்ணி நல்லா சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி வீடியோ தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு நண்டு பிடிக்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதோடைய கண்டினியூட்டி தான் இது. நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு நண்டு பிடிச்சிட்டு செம்ம டயர்டு கைஸ். ஆக்சுவலாக நைட் ஃபுல்லாக தூங்கலை யாருமே. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் தான் முடிச்சிட்ருக்கோம். கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க. மீதியெல்லாம் தூங்கிட்டாங்க. அது நான் டிரைவிங் வந்து கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஸோ நான் தான் இப்போதைக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். நாங்கள் ஈசிஆரில் போகும்போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு குப்பம் ஏரியா இருந்தது, அங்கே வந்து மீன் பிடிப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் போயிட்டு மீன் எதனா கிடைக்குமான்னு பார்த்தோம். பட் அங்கே மீன் இப்போதைக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் அப்படியே வந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பிளான்னா அங்கே போயிட்டு நண்டு தென் வந்து எதனா ஒரு நான்வெஜ் எதனா சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அந்த இடம் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபோர்ட்டு. இப்போ நாங்கள் எங்கே காரை நிறுத்திருக்கோன்னா கூவத்தூர் தாண்டி ஒரு இடத்துக்கு நிறுத்தணும். ஸோ அந்த ஈசிஆர் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் வாட்டர் இருக்கும். பேக் வாட்டர்னா என்னென்னா கடல் தண்ணி வந்து மேலே ஏறி இருக்கும்ல, அந்த ஒரு ரிவர் மாதிரி, அதான் பேக் வாட்டர் ரிவர்னும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எறா நண்டுலாம் இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்டு போய் ட்ரை பண்ணலாம், அதில் என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பேக் வாட்டர் ரிவர் போய் எதனா கிடைக்குமான்னு ட்ரை பண்ணோம். பட் எதுவுமே கிடைக்கல, ஃபுல் டயர்டு வேறு ஆல்ரெடி. ஸோ வாங்க நம்ம ரிட்டன் டு. ஸோ போகிற வழியில் நம்ம ஒரு கோழி வாங்கியாச்சு. ஸோ கோழி வாங்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு தண்ணி கேன்லாம் வாங்கி எடுத்துட்டாச்சு. ஆக்சுவலாக இப்போங்க இந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பாண்டிச்சேரி. இது வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்த ரூட்டு, சென்னை ரூட்டு. ஸோ நீங்கள் அப்படியே சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த ஜங்ஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டில் ஒரு கோவில் இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, ஆலம்பரை ஃபோர்ட்டுன்னு. ஸோ அந்த ஃபோர்ட்டில் லெஃப்ட் எடுத்து தான் நாங்கள் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கியாச்சு இப்போது சமைக்க தேவையான பொருளாக. ஸோ அப்படியே நாங்கள் அந்த ஊர் உள்ள கிளம்பியாச்சு. தென் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மட்டன் விற்றுது. சரி மட்டன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு மட்டனே வாங்கி காரில் போட்டாச்சு. ஸோ நம்மகிட்ட என்ன இருக்குன்னா நண்டு, மட்டனு, சிக்கனு 3 ஐட்டமும் இருக்குது. இந்த 3த்தையும் கொண்டு போயிட்டு ஃபுல்லாக சமைச்சு அந்த ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது தான் இன்றைக்கி வேலையே. எவ்வளோ நம்ம லைஃப்பில் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு ஒரு ஒன் டே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டு தான். ஸோ அன்றைக்கி நாள் ஃபுல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்களோட செம்ம அரட்டை செம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு அதனால். ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா இதான் என்ட்ரன்ஸு, ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்த இடமே. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையோட அந்த செவர்லாம் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக அந்த செவர்லாம். ஆக்சுவலாக இது வந்து 17th century கட்டியிருக்காங்க. முக்கியமாக இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கேருந்து நிறைய வணிகம் செஞ்சுருக்காங்க. உப்பு, அப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா திங்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபோர்ட் வந்து போக போக சில போர்லாம் நடந்து ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் 2004 வந்து சுனாமி வேறு ஃபுல்லாத்தையும் டெஸ்ட்ராய்ட் பண்ணிச்சு. ஸோ இப்போதைக்கு சில செவரு மட்டும் தான் சுற்றி இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் இங்கே வந்துட்டோம். ஸோ எல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட். ஆக்சுவலாக பிளேஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் கேங்கோடு போனீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் ஜாலியாக அங்கே போயிட்டு ஃபன் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சவுக்கு தோப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன திங்ஸ் போனாலும் வாங்கிட்டு போயிடுங்க. ஸோ அங்கே சூப்பராக சமைச்சு ஒன் டே ஃபுல்லாக ஜாலியாக. அதை வராமல் பாருங்கள், லெஃப்ட்டில் ஒரு டிஷர்ட் போட்டு நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரைட்டில் இருக்கிறது என் ஃப்ரெண்டு, அங்கே இருக்கிறது நம்ம ரிலேட்டிவ். இப்போ நான் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மதில் செவர். இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டப்பட்ட செவர், இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள் அந்த செவருடைய வித்து. ஸோ இந்த மேலே நின்றுட்டு அந்த கடல் தண்ணி தெரியுது அவங்களுக்கு ரைட்டில். அந்த கடல் தண்ணியை தாண்டி கடல் இருக்குது. ஆக்சுவலாக இது கடல் கிடையாது, இது வந்து ஒரு பேக் வாட்டர் ரிவர். இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா எப்படி லொக்கேட் ஆகிருக்குன்னா இந்த ஃபோர்ட்டை சுற்றி அந்த ரிவர் இருக்கும். ஸோ இந்த இந்த ரிவரை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த ரிவரில் வந்து ஃபுல்லாக ஃபிஷ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பிடிப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த இடமே ரொம்ப அமைதியாக இருந்தது. என் பேக்ரவுண்டில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓல்டு செவரு தான். ஆக்சுவலாக வந்து ரொம்ப 17th century கட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக. கைஸ் இதுதான் ஆக்சுவலாக மட்கிராபு. இதில் ஸ்பெஷலாக என்னென்னா அது கடிச்சதுன்னா அதில் காலை விட்டுரும். ஆனால் வந்து நம்மளுடைய நார்மல் நண்டு இருக்குல்ல, கரை நண்டு, அது வந்து விடாது. மாமே இது என்ன பண்ணலாம், சாப்பிட்றலாம், காலை உடச்சிட்டேன். அப்படியே இந்த ஃபோர்ட்லேருந்து ஜஸ்ட்டு ரைட் எடுத்தால் ஃபுல்லாக கடல் தான். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடல் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேக் வாட்டர் ரிவர் இருக்குது. ஸோ இதில் ஸ்பெஷலே தான், அந்த பேக் வாட்டர் ரிவரை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அங்கே பாருங்கள் போட் ஃபுல்லாக நிற்கிதா. ஸோ அவங்க இவன் ஃபன்னுக்கு ஒரு அளவே இல்லைங்க பாருங்கள். இன்னும் குழந்தைங்க நினைப்பு. ஆக்சுவலாக 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலை, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தீங்கன்னா அந்த ஏஜ் தான் மறந்து செம்ம ஜாலியான மூடுக்கு போய்டுவானுங்க பசங்க.
வாங்க போவோம் அப்படியே என்னென்ன இருக்குன்னு. அப்படியே இந்த பாருங்கப்பா, செவுரு செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து ரீசெண்டாக ஒரு 30 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின செவுரு மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 17ஆம் நூற்றாண்டில் கட்டினது. அப்போ பார்த்துக்குங்க, அவ்வளோ வந்து ஸ்ட்ரக்சரலாக கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த இடம் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க கிராமத்து மக்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கும் அவங்களோட வலைகளை வைக்கிறதுக்கு, தென் அவங்க திங்ஸை வச்சுக்கிறது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கரை ஓரங்களில் நம்ம கவர்மெண்ட் ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணி பீப்புள் அலோவ் பண்ணி நிறையா வந்து ஏர்னிங்ஸ் இன்னும் அதிகப்படுத்தலாம். பட் ஆனால் கவர்மெண்ட் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. இதில் இன்வெஸ்ட் பண்ணாச்சும் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அலோவ் பண்ணி இதெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். இந்த பையன் விட மாட்டான் போல், எங்கே போனாலும் கண்டுபிடிக்க விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு மட்கிராப்பை பிடிச்சின்னு வந்துட்டான். இந்த மட்கிராப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வளர்க்குறாங்க வீட்டில் வச்சு. இதை தான் வளர்த்து 2000 3000 சேல் பண்ணுறாங்க. அந்த இதில் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி யூடியூப்பில். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா எங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்து வளர்க்குறாங்க. ஸோ இது நல்லா வளரும். ஆக்சுவலாக ஒரு டப்பாவில் போட்டு ஆக்சிஜன் கொடுத்தாலே போதும், நல்லா வந்து க்ரோ ஆகும். இவன் என்ன சொல்கிறேன், அது வீட்டில் போய் நான் வளர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். நான் சொல்லிட்டேன், டே ஒழுங்காக அதை விட்டுரு, அதாச்சும் வளர்ந்து யாருன்னா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். ஆனால் அவன் கேட்க மாட்டான். வீட்டுக்கு எடுத்துன்னு போய் வளர்க்க போகிறேன்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்காக தேடிட்டு இருக்கான் பொருள் என்ன கிடைக்குமா, இதை போட்டு எப்படியாச்சும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்துட்ருக்கான் ஆள், எதனா கிடைக்குமான்னு. ஸோ கைஸ், இதான் அந்த வாலு. இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ட்டை சுற்றி இந்த வால் இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் எதுக்குன்னா ப்ரொடெக்டிவ் தான். யாருன்னா போர் எடுத்து வராங்க அப்படின்னா இந்த வால் தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த வாலோடைய பிரெத்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. வாலோடைய லென்த்து இது, இந்த பக்கம் ஃபுல்லாக வாலோட லென்த்து, அதோடைய பிரெத்து பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குது. இந்த இடத்து மட்டுமே எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 4 அடி 5 அடி வரும் போட்டுருக்குது. சரியான ஒரு திக்னஸில் கட்டியிருக்காங்க. எந்த ஒரு குண்டோ யார் வந்து தாக்கினாலும் இது உடையாத மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சுனாமி வந்து இது காலி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ வாங்க நம்ம இப்போ மேலே ஏறுவோம். இப்போ நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்கள் ஈஸியாக ஏறிட்டோம். அப்பா கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாச்சு. ஸோ பாருங்கள் இந்த வியூவை, சூப்பராக இருக்குது வியூ. ஆக்சுவலாக இந்த வால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட்டை சுற்றி இருக்குது. இது ஒரு பெரிய வால். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, பட் நீங்கள் போனீங்கன்னா இதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம நண்பன் வந்து அந்த நண்டுக்கான ஒரு வாட்டர் பாட்டிலை கண்டுபிடிச்சிட்டான். எப்படியும் வீட்டில் இருந்து வளர்த்துருவான் போட்டுருக்குது இதை. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் அந்த நண்டை போட்டான். இவன் இதை ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே வாங்க நம்ம போவோம். சூப்பராக இருக்குது. அந்த வாலோட சைஸை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய வால்னு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வாலோட சைஸு. எப்படியும் ஒரு 3 அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்டெப் ஏறி போனீங்கன்னா இது இன்னொரு ஹைட்டு. இவங்க எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்க, ஒரு ஹைட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக, ஏன்னா அந்த காலத்தில் வந்து சிப்பாய்கள்லாம் இங்கேருந்து தான் வந்து எதிரிகள் வராங்களா இல்லைன்றதை பார்ப்பாங்க. போட்டு வந்து அங்கே நிற்கும் போது தெரிஞ்சிடும், இங்கேருந்து பீரங்கி வச்சு தாக்கிடுவாங்க. இவன் ஒரு உருட்டு சதிசு. அவன் ஒரு பார்த்தீங்கன்னா அவன் டான்ஸர் மணி. பார்த்தீங்கன்னா அவன் போஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பான். அவன் கால் ஆடாது, கை மட்டும் தான் ஆடும். ரொம்ப நேரமாக ஆடிட்டு இருப்பான், கை மட்டும் கை மட்டும் பாருங்கள். ஆக்சுவலாக ரொம்ப ஹைட் தான் ஆக்சுவலாக. ஸோ வந்து எப்படி இதை பிளான் பண்ணிருக்காங்கன்னா, செவரு இங்கேருந்து பார்த்தா மொத்த இடமும் தெரியுது உங்களுக்கு. இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பேக் வாட்டர் ரிவர், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கரை, அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக வந்து கடலே இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த விஷுவலை பாருங்கள், சூப்பராக இருந்தது. நாங்களும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். செம்ம டைப்பாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த செக்யூரிட்டி போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. வாலு, அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி போஸ்ட்டு. ஸோ அங்கேருந்து எல்லாத்தையும் வியூ பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. சரி வாங்க, இதுதான் கைஸ் இந்த இடம் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் உங்கள் வெஹிக்கிள் நிறுத்திட்டு என்ஜாய் பண்ணலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரே டான்ஸ் தான் அவனுங்க. சரி வாங்க நம்ம பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு இன்னும். இங்கே இதான் நாங்கள் வந்து அது ஃபோட்டோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுக்குத்தோப்பு. ஸோ இந்த இடம் உண்மையாகவே செம வறுத்து ரொம்ப அமைதியாக இருந்தது, யாருமே இல்லை. நாங்கள் போனோம், ஒரு இடத்த பிடிச்சோம், சமைக்கிற ஸ்பாட்டை அழகாக வந்து தண்ணிலாம் கொண்டு போயிட்டோம். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நாங்கள் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம காரை இப்படி ஓரமாக விட்டுட்டு சேஃப்டியாக தான் இருக்கும், இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம வந்து சமைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டோம் கைஸ். வாங்க போவோம், இந்த காரை விட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். அவ்வளோதான் மக்களே. ஆக்சுவலாக இந்த ஸ்பாட் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோர்ட் வந்து அதுக்கு பின்னாடி இருக்குது. நீங்கள் அங்கேருந்து இப்படி வந்தீங்கன்னா இந்த சவுக்குத்தோப்பு தெரியும். ஸோ நாங்கள் இந்த ஸ்பாட்டை பிடிச்சிட்டோம். இதெல்லாம் போட்டு சமைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க பசங்க. ஸோ சமையல் வீடியோ வந்து நாங்கள் என்ன குக் பண்ணுறோம், என்னென்ன ஐட்டம் பண்ணியிருக்கோன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இது போல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொண்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.